World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் நம்மளுடைய விடிஆர் குருஜி வல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர் அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். மாதம் எங்களுடைய நேயர்களுக்காக பல சிறப்பான ஒரு தகவல் சொல்லக்கூடிய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்குறீங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகச் சேர்க்கை அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு பயப்படக்கூடிய விஷயங்கள், எல்லோரும் ஒரு ஃபியர் இருக்கக்கூடிய விஷயம் வந்து செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குங்க எங்களுக்கு. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக இது என்ன மாதிரி செய்யும், இதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்காக சொல்ல வந்திருக்கீங்க. அதை பற்றி விரிவாக நம்ம சார்ட்டே எடுத்து தெரிஞ்சுக்கலாம். கிரகச் சேர்க்கையில் செவ்வாய் சனி சேர்க்கை மட்டும் அவ்வளோ எல்லாருமே பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் என்னங்கய்யா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கய்யா. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை வந்து எல்லாரும் பயப்படுற மாதிரி சில மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடியது தான். இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அது எந்த அளவுக்கு மோசமான பலனை கொடுக்கும், அதுவே எந்த அளவுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும், அப்படி ரெண்டு விஷயமும் நம்ம பார்க்கணும். ஏன் இது மோசமான பலன் நம்ம சொல்கிறோன்னா, செவ்வாய் வந்து காலபுருஷத்துக்கு லக்னாதிபதி 8ஆம் அதிபதி, சனி வந்து காலபுருஷத்துடைய 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, 11ஆம் இடம் வந்து பாதகஸ்தானமாக வருது. இப்போ பொதுவாக பாதகாதிபதி சனியும் அஷ்டமாதிபதி செவ்வாயும் சேர்றனால நிறைய நெகட்டிவான பலனை கொடுப்பாங்கன்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் லக்னாதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியும் வரனால தொழில் ரீதியாக கடினமாக உழைச்சி மிகப்பெரிய லெவலில் உயரக்கூடியவங்க ஜாதகத்துலேயும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும். அதை நம்ம பொதுப்படையாக பார்க்காம அந்த செவ்வாய் சனி என்ன நட்சத்திரத்தில் நிற்கிது, புஷ்கரம் வாங்கியிருக்கா, என்ன லக்னம், எந்த பாவத்தில் நிற்கிது, இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் பார்த்து தான் நம்ம செவ்வாய் சனி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சில பேருக்கு விபத்துகளை கொடுக்கும், எலும்பு முறிவுகளை கொடுக்கும், பொருளாதார நெருக்கடிகளை கொடுக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தற்கொலை எண்ணத்தை தூண்டும், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதே பாசிட்டிவாக இருக்கும்போது பொருளாதாரத்தில் நல்ல உயர்வையும் கொடுத்து எப்போதுமே செல்வம் செல்வாக்கோட மிகப்பெரிய இடத்துக்கு சமுதாயத்தில் வரக்கூடிய சூழலையும் கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க ஜாதகத்தை பாருங்கள், அரசியலில் ஜெயித்தவங்க ஜாதகத்தை பாருங்கள், எல்லாருடைய ஜாதகத்துலேயும் இந்த செவ்வாய் சனி தொடர்பு இல்லாமல் இருக்காது. குறிப்பாக இந்த கர்ம தொழில்னு சொல்லக்கூடிய ஜோதிடம் சொல்கிறவங்க ஜாதகத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சனியோட தொடர்பு ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இந்த கான்செப்டை எப்பயுமே ஒரு பொதுவான ஒரு விஷயமா அணுகாமல் அவங்க சுய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அணுகுனா அந்த செவ்வாய் சனியோட தன்மை எப்படி செயல்படுங்கிறத மிக தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப எளிய விளக்குங்க. ஏன்னா எடுத்த உடனே செவ்வாய் சனி அப்படின்னாவே ஒரு பயம் அப்படிங்கிறது எங்களுக்கு இயல்பாக இருக்கிறது தான். இந்த தொடர்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு ஒரே கட்டத்தில் இருக்கலாம், இல்லை ரெண்டு வெவ்வேறு இடத்துல வந்து இருக்கலாம், இது அவங்களுடைய சாரம் வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த இணைவை வந்து எந்தெந்த மாதிரி வகையில் வந்து இருந்தால் அந்த மாதிரி எடுத்துக்கலாங்கய்யா? பொதுவாக வந்து இந்த இணைவுகளில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்திற்கு இந்த சனி செவ்வாய் வந்து இந்த 6, 8, 12 அப்படிங்கிற ஒரு பாவாதிபத்தியம் வாங்கும்போது நிறையா பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்குது. இப்போ கன்னி லக்னக்காரங்களுக்கு சனி வந்து 6ஆம் அதிபதியாக வருவார், செவ்வாய் 8ஆம் அதிபதியாக வருவார். அப்போ கன்னி லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை மிக மோசமான பலனை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதியாக வருவார், சனி 3, 4 கூடனா வருவாங்க. இப்போ அவங்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை வந்து பயணத்தில் ஏதாவது பிரச்சனை, உடல் ரீதியான தொந்தரவுகள், அப்படிப்பட்ட பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி எந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னு பார்த்து அதை நம்ம முடிவு பண்ணணும். சப்போஸ் அந்த கன்னி லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக வந்தாலுமே ஸோ அவருடைய சாரநாதன் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு புஷ்கரமோ இல்லாட்டினா ஒரு நல்ல தாராபலனில் இருந்தாலுமே ஸோ இது இந்த மாதிரி பாதிப்பு இந்த மாதிரி கொடுக்குங்களா, இல்லை ஏதாவது விதிவிலக்கு இருக்குது? பொதுவாக வந்து எப்பயுமே ஒரு கிரகத்தை வந்து ஆதிபத்திய ரீதியாக கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்கும். இப்போ இந்த சாரத்தில் நிற்கும்போது நல்ல சாரம் வாங்கியிருக்கு, இல்லை புஷ்கரம் வாங்கியிருக்குன்னா பாதிப்பை கொடுக்குற இடத்துல பாதிப்புகளை பெருசாக கொடுக்காம மைல்டாக கொடுத்துட்டு போயிடும். நன்மையை கொடுக்குற இடத்துல நல்லா சூப்பராக இருக்கும்போது அந்த நன்மைகளை மிகப்பெரிய லெவலில் கொடுத்துரும். இப்படி அந்த விஷயங்களை வந்து நம்ம சிறப்பாக பார்த்துக்கணும். அதே மாதிரி செவ்வாய் சனி வந்து இணைவு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் சொன்னாலும் எல்லாருமே பயப்படுறது பார்த்திங்கன்னா செவ்வாயும் சனியும் பார்வையில் வந்து ஒரு வீட்டை பார்க்குறது. ஸோ அப்படிங்கிறது விஷயத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குங்கய்யா. ஸோ அப்போது வேறு இடத்துல இருந்து செவ்வாயும் சனியும் ஒரு வீட்டை பார்க்கும்போது ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு பலன்கள் வந்து இருக்கும், அதை எப்படி தவிர்த்துக்கலாம்? பொதுவாக வந்து இந்த ரெண்டு கிரகமே சேர்க்கையவே நம்ம நெகட்டிவாக நிறையா சொல்கிறோம். அதே மாதிரி இந்த செவ்வாய் சனி சேரும்போது என்ன ஆகும்னா எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை இருக்குது. அப்போ ஒரே ராசியில் சேர்ந்திருக்கும் போது அந்த இடம் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல்
செவ்வாய் சனி சேர்ந்து எந்த ராசியை பார்க்குதோ, எந்த பாவத்தை பார்க்குதோ அதுவும் பாதிப்படையுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வேறு வேறு கட்டத்தில் செவ்வாய் சனி இருந்து அது ஒரே ராசியை பார்க்கும்போதும் ஒரே பாவத்தை பார்க்கும்போதும் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு தாக்கத்திற்கு வந்து நம்ம அது பிரச்சனைன்னு பேசிகிட்டு இருக்கிறத விட அதுக்கு என்ன தீர்வு, அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கணும். பொதுவாக அந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கட்டிடங்களுக்கு வந்து செங்கல் தானம் பண்ணுங்கள். ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா செங்கல் வாங்கி கொடுக்க சொன்னால் செங்கல் வாங்கி கொடுங்க. அது ஒரு சிறந்த பரிகாரம். ஏன்னா செங்கலுங்கிறது செவ்வாய் சனியோட தொடர்பு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பரிகாரமாக என்ன பண்ணணும், சிகப்பு கலர் ரிப்பனையும் ப்ளூ கலர் ரிப்பனையும் துண்டு துண்டாக கட் பண்ணி போடணும். அதுவும் ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்படி நம்ம இந்த விஷயங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பரிகாரமாக பண்ணிக்கலாம். ஸோ இது பாவ ரீதியாக ஏதாவது உணவு தானங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் இதை கொஞ்சம் தற்காத்துக்கலாங்களா? இந்த தசாபுத்தி வர்ற சமயங்களில் இது இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதிலேருந்து கொஞ்சம் ப்ரிவென்டிவாக ஏதாவது எடுத்துக்க முடியுங்க? இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தசாபுக்திகளில் இது வந்து கண்டிப்பாக வேலை செய்யும். அதில் குறிப்பாக சனி திசை செவ்வாபுத்தியில் மிக மோசமான பலனை கொடுக்கும். இந்த செவ்வாசனி சேர்க்கை, செவ்வாசனி பார்வை ஒரு ஜாதத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சனி திசை செவ்வாபுத்தி வரும்போது சனிக்கு செவ்வாய் வேதகனாக வரார். அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ட்ரபிள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, தான் பேரில் ஏதாவது லேண்ட் இருந்தால் அதை ஏதாவது ஒரு கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கோ இல்லை ஒரு காவல் தெய்வ கோயிலுக்கோ தானமாக எழுதி வைக்கிறது வந்து ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. அந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு நல்ல பலனை வந்து நம்ம கொடுத்துருது. இப்போ செவ்வாய் சனி ஒரு பாவத்தை பார்க்குதுங்க, உதாரணத்துக்கு 4ஆம் பாவத்தையே பார்க்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் செவ்வாய் சனி அப்படிங்கிறது செங்கல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இந்த பாவ ரீதியாக கனெக்ட் பண்ணி ஏதாவது பரிகாரங்கள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நம்மளை மேம்படுத்திக்க முடியும். நிச்சயமாக கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தங்க துலா லக்னத்தில் பிறந்திருக்காங்க, லக்னத்திலே செவ்வாசனி இருக்குன்னா நேராக 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா, இது மருத்துவ ரீதியான சில பிரச்சனைகளையும் கொடுக்கும். அறுவை சிகிச்சையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை தான். அப்போ சிறுநீரகத்தில் கல் வர்றது, சிறுநீரகத்தில் பிரச்சனையை கொடுக்குறது, அல்லது இந்த 7ஆம் இடங்கிறது வந்து ஹிரண்யா இந்த மாதிரியான ப்ராப்ளங்களையும் கொடுக்கும், ஒட்டுக்குடல் ஆப்ரேஷனும் கொடுக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணணுன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்காக செவ்வாய் சனியோட பார்வை அந்த 7ஆம் இடத்துக்கு விழுகிறனால அப்போ அந்த மெடிக்கல் உதவின்னு சொல்லுவோம். மெடிக்கல் உதவினா மருத்துவ உதவி செய்கிறது, அறுவை சிகிச்சைக்கு ஏதாவது உதவி செய்கிறது. அப்படி பண்ணும்போது இவங்களை அந்த பிரச்சனைலேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும், காப்பாற்றிக்க முடியும். அதே பாசிட்டிவாக இருக்கும்போதுங்க, இதே மாதிரி செவ்வாய் சனி நல்லா இருக்குது, ரெண்டுமே புஷ்கரம் நல்ல தாராபலனில் இருக்குது, அந்த பாவத்தை பார்க்கும்போது அதை நம்ம எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாமுங்க? இப்போ அது புஷ்கரத்துலேருந்து அது பார்க்குது அப்படின்னா இது என்ன மாதிரி ஒரு அமைப்பில் கொண்டு போகலான்னா, இப்போ செவ்வாய் சனி வந்து ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்புன்னு நம்ம சொல்லும்போது இப்போ ஜோதிடம் பார்க்குறோம், மருத்துவத்துறையில் இருக்கோம், அல்லது வந்து ஒரு லாட் துறையில் அட்வொகேட்டாக இருக்காங்க, இந்த மாதிரி துறையிலலாம் வந்து அவங்கள கவனம் செலுத்த சொல்லலாம். அப்போ அது என்ன ஆகும்னா அது அவங்களுக்கு இன்னும் பாசிட்டிவாக கொடுத்துரும். நிறைய பேர் செவ்வாய் சனி சேர்க்கிறவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அஸ்ட்ராலஜி படித்ததுக்கப்புறம் அதுவே யோகமாக மாறிடும். டாக்டர் படித்ததுக்கப்புறம் யோகமாக மாறிடும். லா ஃபீல்டில் அவங்க ஈடுபட ஆரம்பித்தோடனே யோகமாக மாறிடும். இப்படி நம்ம அந்த கான்செப்டை வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு சிறப்பான விளக்குங்க. ஏன்னா செவ்வாய் சனி அப்படின்னு ஒரு பயப்படாமல் அது வந்து நல்ல விஷயங்களும் இருக்குது. ஸோ கெடுதல் நடக்கிறதுக்கும் ஒரு எளிய ஒரு பரிகாரங்களை வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு விளக்கங்கள் எல்லாம் வந்து எங்கள் நேயர்களுக்காக வாடிக்கையாளர்லேருந்து கிடைச்ச தகவலை வச்சு எங்களுக்காக வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து ஒதுக்கி எங்களுக்காக வந்து சொல்ல வந்ததுக்காக எங்களுடைய ஆன்லைன் ஆஸ்ட்ரோடிவி நேயர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன்.